ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யூசுஃப்னு சொன்னால பங்களாதேஷ்காரன், அவன் வந்து எங்களோட பாஸ்போர்ட் வந்து வாங்கினான். இப்போ வந்தோடனே எதுக்குங்கிறதுலாம் எனக்கு பெருசாக இதாகலாம். சும்மா சாதாரணமாக யார் ஒரு எது கேட்குறாருங்கிற மாதிரி கேட்டோடனே, இந்த மாதிரி அடுத்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த மெடிக்கல் செக்கப்பு, யுஏஇஐடி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கேட்டாங்க. சரி அதுக்கு கேட்பாங்க தானே நம்ம, அதனால கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்திருக்க லேட் ஆகிடுச்சு. மற்றவங்கலாம் வெளில அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்க இல்லைங்களா, அத்தை ஃப்ளாட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. இந்த தனசேகர் சமைக்க போயிட்டு வருவாப்பில் நாங்கள் ரூம்லேயே தான் இருந்தோம். மற்றவங்க போயிட்டு வந்துட்டு இன்னும் சில பேர் வந்து அடிக்கடி ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, உன்னை வீடியோ போட கூப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி போயிட்டு வருவாங்க. என்னடான்னு இது பண்ணால் அப்புறம் ரூம்லேயே எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க இல்லைங்களா. இந்த 9 பேர்லேயுமே லோன் எடுத்துருந்தாங்க ஏற்கனவே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி. அந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது என்னோட பேர் வந்து இப்போ என் கூட வந்தான் இல்லையா கணேஷ், அந்த தம்பிகிட்டையுமே வீடியோ ஷூட் பண்ணானுங்க. அதாவது என் பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் வந்து இது, அப்புறம் வந்து என்னோட நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன், என்னோட கம்பெனி பேர் வந்து மீடியா 360 அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி கொடுத்து, இதை படிச்சுக்கோ, நாங்கள் வந்து சொல்லும் போது நீ வீடியோவில் பேசு அப்படின்னு சொல்லி அது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அவன் படிச்சுட்டதுக்கப்புறம் அவனை வச்சு இதை பேச சொல்லி வீடியோவாக ஷூட் பண்ணானுங்க. ஷூட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த வீடியோ போடுறதுங்க லோன் ப்ராசஸ்க்கு முன்னாடி. இதுக்காக நான் வந்து பேங்க்கில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க போல். அதுக்கு அடுத்தது வந்து அந்த லோன் ஃபார்மு இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூடுவானுங்க போல். அதுக்கு அந்த மாதிரி போயிட்டு வராங்க. அப்படி போயிட்டு வரும்போது இவனுங்க எல்லாருமே படிக்காதவனுங்கிறதுனால கரெக்டாக பேச மாட்டாங்க இல்லைங்களா, இங்கிலீஷ் எழுதி கொடுத்து. அது சிலர் வந்து சொதப்படுறது, அதை வந்து கிண்டலாக பேசிக்கிறதுலாம் இருக்கும்ல ரூமில். அந்த மாதிரி பேசும்போது தான் அது வந்து அடுத்த 2வது நாள் 3வது நாளே இவனுங்க இதெல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெகுலராக இவனுங்க ஒருத்தனை மாற்றி ஒருத்தனை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்றதும் லோன் ப்ராசஸ்க்கு. ஏன்னா ஒரு நபர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி 5 கம்பெனி 7 கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுக்கிறானுங்க. ஒரு தனிநபர் பேரில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, ஒரு தனிநபர் பேர்லேயே 3 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறானுங்க, 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறானுங்க, 7 கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணி எதுவும் ரெவன்யூலாம் காட்டுறாங்களாங்க. அதெல்லாம் தான் நமக்கு எதுவும் தெரியல. நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணுறானுங்க. அதனால் ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் 9 பேர் இல்லை, 9 பேர்லேயே 3 கம்பெனினால 27 நாளுக்கு அவனை கூப்பிடணும்ல. அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒருத்தன் ஒன்றை கூப்பிட்றான் அவனை கூப்பிட்றான்ட்டு அவனுங்க வந்து அடிக்கடி போயிட்டு வந்துன்னு இருப்பானுங்க. அது பேசுறதுல சொதப்புறது இது எல்லாத்தையும் ரூமில் வந்து பேசி இது பண்ணிட்டு இருப்பானுங்க.